இன்றைக்கி மனைவிமார்கள் கணவனுக்கு நேரத்துக்கு நேரம் எழுந்திருச்சு சமைச்சு அவங்களுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு கரெக்டாக டிஃபனுக்கு சாப்பாடு வச்சு நல்ல அன்பு பாசம் நல்லபடிக்கு அனுப்பிச்சு உங்கள் கணவன்மார்களை தயவுசெய்து உங்களுடைய அன்பு பாசத்தில் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நாம் அசால்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்க ரொம்ப நாம் யதார்த்தமாக நம்பிடுறோம். நாம் புருஷனை சந்தேகப்படுறதில்ல. நம்ம புருஷன் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வேலைக்கு போயிட்டு கரெக்டாக வந்துடுவாருங்க நாம் நம்புகிறோம். ஆனால் அவங்க நல்லவங்க தான். வெளியில் சிலது அதுக்குன்னே தெரியுறாங்க பார்த்தீங்களா, அவங்கனால தான் நம்ம குடியெல்லாம் கெடுறதுக்கு காரணமே. சரிங்களா? இன்றைக்கி ஒன்றும் வேண்டாம், புருஷனை எதிர்பார்த்து சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வருவார்னு காத்திருக்கிற பொண்டாட்டிகளுக்கு நல்ல புருஷன் கிடைக்கிறதில்ல. சம்பாரித்து கொடுத்தா மட்டும் போதும், புருஷன் எப்படி போனால் என்ன, எக்கடைக்கிட்டு போனேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பொண்டாட்டி சரியில்லை. பொண்டாட்டி சரியில்லை, ஆனால் புருஷன் நல்லவனாக இருக்கான். சிலர் அப்படி இருக்காங்க, சிலர் இப்படி இருக்காங்க. இன்னொன்னாச்சுங்களா, ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, சாப்பாடு இல்லாமல் கொண்டு கஷ்டப்பட்டு தண்ணி குடிச்சிட்டா அது வளர்ந்துடலாம். ஆனால் குழந்தைங்கள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. காரணம் என்ன கேட்குறீங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். குழந்தைங்கள எக்காந்து கொண்டு கடைக்கு அனுப்பிச்சாலும் சரி, ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் சரி, நம்ம பாதுகாப்பில் இருக்கணும். நம்ம உறவுகளோட மட்டும் அனுப்புங்க, தெரியாத உறவுகளோட அனுப்பாதீங்க. அக்கம் பக்கத்துக்காரன் நம்பி குழந்தைகளை அனுப்பாதீங்க. புரியுதுங்களா? அக்கம் பக்கத்துக்காரன் நம்ப அனுப்புறதும் தப்பு, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அனுப்புறதும் தப்பு. நம்ம குழந்தைங்கள நம்ம மட்டும்தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். காரணம் என்ன, நம்ம குழந்தைங்க தான் நம்மளுக்கு விலை மதிக்க முடியாத பெரிய சொத்தே. சரிங்களா? இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒன்று காதில் கேட்க மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது, பயமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா துனியாவை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் சரி, நம்ம உறவுகளோட வெளியில் போங்க, நம்ம உறவுகளோட வெளியில் போங்க வாங்க. எந்த அடுத்தவங்கள நம்பி தனியாக ஒரு விசேஷத்துக்கு போகிறதா, ஒரு தனிமையில் நடப்பாதையில் போகிறதா, தனியாக மட்டும் லேடிஸ் தயவு செய்து போயிடாதீங்க. புருஷனோட போங்க, அண்ணன் தம்பியோட போங்க, அக்கா தங்கச்சியோட போங்க. நம்ம சொந்த பந்தத்தோட இருப்பாங்க, தப்பில்லை. தெரியாதவங்களோட போக வேண்டாம். முக்கியமாக தனியாக போகாதீங்க. ஏன்னா நீங்களே நிறைய பார்த்துட்ருப்பீங்க, செய்தி நியூஸ் எல்லாம் நிறைய பார்க்குறீங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டு தயவுசெய்து புரிஞ்சுங்க. யாரையும் நல்லவங்களும் இந்த காலத்தில் நம்பாதீங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நம்பாதீங்க. சரிங்களா? ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இன்றைக்கி வயசானவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, வயசு உள்ளவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. நம்ம தான் பத்திரமா இருந்துக்கணும், சேஃப்டியாக இருந்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அல்லாஹ் தஆலா பொதுவானமாக அவன் பாதுகாப்பான். உங்கள் குடும்பத்திலோட சந்தோஷமாக இருங்க, புருஷங்களோட சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. யாரோட கஷ்டம் யாருக்கு வர வேண்டாம். இன்றைக்கி நிறைய பெண்கள் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சுட்ருக்காங்க. அது நிறைய உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தால் அது பார்க்குறவங்க என்னடா இந்த அம்மா இப்படி ஜவ்விழுப்பு இருக்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. புரியுதுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நான் உங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண. ஏன் மக்களே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.